நம்ம இன்னைக்கு மினி ஆப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஆப்பம் பிடிக்காதவங்களே இருக்க முடியாது, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த பச்சரிசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மெஷரிங் கப்பில் தான் மெஷர் பண்ணணும்னு கிடையாது. வீட்டில் இருக்க கிளாஸ் இல்லைன்னா ஒரு சின்ன கிண்ணத்தில் கூட நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் எந்த டம்ளரில் அரிசி எடுத்துக்கிறீங்களோ அதே டம்ளரில் மற்ற எல்லா பொருட்களும் எடுத்துக்கிறணும். இப்போ இதை தண்ணி சேர்த்துட்டு ஒரு 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரேஷன் பச்சரிசியில் கூட இந்த ஆப்பம் செய்யலாம், ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துட்டு ஒரு 6 மணி நேரத்துக்கு இதை ஊற வச்சுக்கோங்க. கண்டிப்பாக 6 மணி நேரம் ஊறணும், அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். 6 மணி நேரத்துக்கு அப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. கூடவே 1 கப் அளவுக்கு வடித்த சாதம் சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சேர்த்தா போதும். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு நல்லா அரைச்சிட்டு இது போல் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தோசை மாவு கன்சிஸ்டன்சி விடவே நல்லா தண்ணியாக இருக்கணும். நீங்கள் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா அலசிட்டு கூட சேர்த்துக்கிடலாம். இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ மூடி போட்டு மூடிட்டு ஓவர் நைட் அப்படியே வச்சுருங்க. ஒரு நைட் ஃபுல்லாக ஊறினதுக்கப்புறமா மாவு நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கும். அதனால் லேசாக இது போல் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஆப்பம் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது. நம்ம இன்றைக்கி மினி ஆப்பம் தான் செய்ய போகிறோன்றதுனால நான் பணியாரக்கல் சூடுபடுத்தியிருக்கேன். நீங்கள் இதே மாவு வச்சு பெரிய ஆப்பம் கூட ரெடி பண்ணலாம். கல் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் மாவை அரை குழிக்கு மட்டும் சேர்த்துட்டு இந்த மாதிரி கரண்டி வச்சு டிப் பண்ணி எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி பாதி அளவுக்கு மட்டும் மாவு சேர்த்துட்டு இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. அதாவது கரண்டியை வச்சு அமுத்தி விடணும். இந்த மாதிரி பண்ணும்போது மினி ஆப்பம் சூப்பராக கிடைக்கும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு முழுமையாக வேகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மூடி போட்டு மூடிட்டு வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், பஞ்சு போல் ஆப்பம் சூப்பராக தயாராகிருச்சு. இதை இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாம். லேசாக ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நீங்கள் வெளியில் எடுத்துடலாம். ஈஸியாகவே வெளியில் வந்துடும். உங்ககிட்ட டூத் பிக் இருந்ததுன்னா இந்த மாதிரி டூத் பிக் வச்சு கூட வெளியில் எடுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி. நான் யூஸ் பண்ணியிருக்கிறது நான்ஸ்டிக் கல், அதனால் ரொம்ப சுலபமாக வந்துருச்சு. நீங்கள் பழக்கப்படத்தில் பணியாரக்கல்லில் சேர்க்குறீங்கன்னா கண்டிப்பாக எந்த கல்லில் வேணாலும் ஆப்பம் வந்து சூப்பராக வரும். இதே போல் மீதற்கு எல்லா மாவுலையும் நம்ம ஆப்பம் செஞ்சிடலாம். இந்த ஆப்பம் நல்ல குட்டியாக ரொம்ப அழகாக இருக்கிறதுனால குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட நீங்கள் எல்லா விதமான காரசாரமான சட்னி அப்படி இல்லைன்னா குருமாலாம் வச்சு கூட சர்வ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா சிம்பிளாக தேங்காய் பால் ஊற்றி கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். தேங்காய் பால் வந்து ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ஓகே, கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. முக்கியமாக நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே டேஸ்டியாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்பம் ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.